ஜெய ஜெய சக்தி கருமாரி, சிவ சிவ சக்தி கருமாரி. அருட்கவியர் ஸ்ரீதேவி கருமாரிதாச சுவாமிகள் எழுதிய ஸ்ரீதேவி கருமாரியம்மன் புராணத்தில் பாரத பூமி புகழ் படலம். வாருங்கள் பார்ப்போம். இமய முதல் குமரி வரை இயற்கை வளம் நனி பொருந்தி இன்பளிக்கும் எழிலார் நாடு. சமய கலை சாத்திரமும் உபநிடமும் தத்துவமும் புராணமேலம் தழைக்கும் நாடு. அமரரெல்லாம் வந்தீண்டி நரும் பொழிலில் மலர் கொய்து பரம்பொருளை போற்றும் நாடு. உமையவளும் பரசிவனும் பணிவரையில் ஒன்றித்து காட்சி தரும் உயர்ந்த நாடு. கங்கை சிந்து யமுனை நதி காலிந்தி அயன் சுதனும் துங்கபத்ரை கண்ணனாரே. மங்களஞ்சார் நர்மதையும் தபதி நதி மணி கோதாவரியாறு உலகம் போற்றும். சங்காழி திருநாயன் பள்ளியூரும் காவிரியும் வையை நதி பொறுமையாறு. எங்கெங்கும் நல்லாறு செழிப்பதனால் நிலவலமும் குடிவலமும் இயலும் நாடு. பல்வேறு மொழியினரும் பல்வேறு மதத்தவரும் பண்புயர்ந்து வாழும் நாடு. பல்வேறு நிறத்தவரும் பல்வேறு இனத்தவரும் பாங்குற்று உறையும் நாடு. பல்வேறு கலையினரும் பல்வேறு நிலையினரும் பதமுற்று காணும் நாடு. பல்வேறு நாட்டவரும் கண்முற்று மெய் மறந்து பாராசை நன்னும் நாடு. பாரதத்தின் பழம்பெருமை தன்னை உணர்ந்து பார்த்தனையும் கண்ணனையும் போற்றும் நாடு. பாரதத்தாயினை அடியை முடிசூடி பாரதத்தால் என பெருமை பகரும் நாடு. நாரதர நல்லிசையை நாடோறும் மனத்தெண்ணி நன்னெறியை நாடும் நாடு. மாரதத்து மாவீரர் பலர் வாழ்ந்து புகழுற்று வாழ்வுற்ற மாண்பு நாடு. எங்கெங்கும் திருக்கோயில் எங்கெங்கும் சாத்திரங்கள் காட்சி தரும் இறைமை நாடு. எங்கெங்கும் வேதங்கள் எங்கெங்கும் திருமுறைகள் இசையொலிக்கும் இன்ப நாடு. எங்கெங்கும் கலை கோயில் எங்கெங்கும் கோட்டைகளை சரித்திரத்தை இயம்பும் நாடு. எங்கெங்கும் சாலி வேலை பழனமேலாம் கவினுற்று காட்சி தரும் இனிய நாடு. பண்டுற்ற அருசமய நிலையினர் உபாதித்து மெய்யுணர்ந்து பதங்கொள் நாடு. கண்டுற்ற நஞ்ஞான முனிவரர்கள் கடுந்தவத்தா காட்சி தரும் கடவுள் நாடு. என்னெழுத்தும் இயலிசையும் மிக்கோங்கி என் நாட்டு மக்களெல்லாம் புகழும் நாடு. தன்னழிசால் நெஞ்சுற்ற தகையவர்கள் வாழ்கின்ற தரும குணச்சீல நாடு. இமயத்திலிருந்து குமரி வரை இயற்கை வளங்களும் எழிலார் கலைகளும் செழிக்கும் நாடு பாரத நாடு. சாஸ்திரம் தத்துவம் புராணம் தழைக்கின்ற நாடு. தேவர்கள் பாரத நாட்டுக்கு வந்து சோலையில் மலர் பறித்து பரமேஸ்வரனை பூஜை செய்யும் பக்தி மிகுந்த நாடு. பார்வதியும் பரமசிவனும் இமயமலையில் ஒரு சேர காட்சி தரும் உன்னத நாடு. கங்கை யமுனை சிந்து காலிந்தி பிரம்மபுத்திரா துங்கபத்ரா கிருஷ்ணா நர்மதை தபதி கோதாவரி காவிரி வைகை பொருணை முதலிய அழகிய ஆறுகள் பாய்ந்து நிலவளம் மிகுந்த திருநாடாக விளங்குவது பாரத நாடு. பல மொழி பேசும் மக்களும் பல மதம் தழுவி வழிபாடு செய்பவர்களும் பண்புடன் வாழும் நாடு இந்த நாடு. பல இனத்தவரும் பல நிறத்தவரும் வாழும் நாடு. பல கலையுணர்ந்தவர்கள் பல ஞானமுற்றவர்கள் வாழும் நாடு. பல நாட்டவரும் கண்ட மாத்திரத்தில் தங்களை தாமே மறக்கும் அளவு தெய்வ பெருமை ஆன்மீக மகிமையும் கொண்ட நாடு பாரத நாடு. பாரத நாட்டின் பழம்பெருமையை உணர்ந்த மக்கள் அர்ஜுனனையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் போற்றும் நாடு பாரத நாடு. பாரத தாயின் திருவடிகளை எண்ணி நாம் பாரத நாட்டினர் என்ற பெருமை கொள்வோர் உள்ள நாடு இந்த நாடு. நாரதர் இசையை எண்ணி வியக்கின்ற நாடு இந்த நாடு. வீரர்கள் பலர் இருக்கின்ற வீரம் மிகுந்த நாடு இந்த நாடு. திருக்கோயில்களும் சாத்திரங்களும் மிகுதியாக உள்ள நாடும் இந்த நாடு. தெய்வீகம் மிகுந்த நாடு.
வேதம், திருமுறை, நல்லிசை மிகுதியாக ஒலிக்கும் நாடு. கலைகளை எடுத்து எம்பும் கலைக்கோயில் நிறைந்த நாடு. சரித்திரத்தை எடுத்து எம்பும் பழம்பெரும் கோட்டைகளை உடைய நாடு இந்த நாடு. எங்கெங்கும் வேளாண்மை செழித்து அழகுடன் காட்சி தரும் நாடு இந்த நாடு. 6 வகை சமயத்தவர்களும் வாதப்போர் செய்து உண்மையை உணர்ந்து மகிழும் நாடு. ஞான முனிவர்கள் கடுமையான தபம் புரிந்து தவக்கோலத்துடன் அரிய காட்சி தரும் நாடு பாரத நாடு. எண்ணும் எழுத்தும் இசையும் மிக்கு ஓங்கும் நாடு இந்த நாடு. தர்மகுணம், ஒழுக்கம், இரக்க குணம் வாய்ந்தோர் மிகுதியாக உள்ள நாடு.